இதை கேட்கிற நிறைய பேர் கேட்கலாம், இதுவும் கஷ்டமா இல்ல இதெல்லாம் ஒரு கஷ்டமா? இது ஏன் கஷ்டம் கிடையாது. தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான கிராமங்கள்ல இருக்கிற 10,000கணக்கான இளைஞர்களுக்கு இருக்கிற கஷ்டம். உங்களுக்கு அதாவது பேர் இருக்காடா நீங்க கேட்டீங்கன்னா இருக்கு. மிடில் கிளாஸ்னு ஒரு பேர். என்ன பார்த்தாலும் மிடில் கிளாஸ் தூக்கிட்டு வரீங்க. மிடில் கிளாஸ் முன்னேறதுல என்னடா கஷ்டம்னா, நாங்க முன்னேறதா இங்க கஷ்டமே. இங்க கையை பிடிச்சி வழிகாட்டுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. போற இடத்துலாம் சிவப்பு கம்பளம் இருக்காது. நாங்க செய்யற சின்ன சின்ன விஷயத்துக்கு கிடையாது, நல்ல விஷயத்துக்கு அப்ரிசியேஷன் கிடைக்காது. எங்களுக்கு ஒரே பிரச்சனை, நாங்க போய் முதல்ல எங்களுடைய வழிகாட்டிட்டு நாங்க ப்ரூவ் பண்ணணும். ஐயா நீ வழிகாட்டினா பிழைக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இருக்கியான்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஒருத்தர் முதுகுல தட்டி இங்கிட்டு ஓரா தாண்டா நல்ல பதின்னு சொல்லுவார். அங்கே போக சிவப்பு கம்பளம் இருக்காது, கதவு மூடி இருக்கும். தட்டணும், முட்டணும், தேவைப்பட்டா உடைக்கணும். உடைச்சிட்டு ஐயா நான் உள்ள வந்துட்டேன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் சின்ன நல்ல விஷயங்களுக்கு அப்ரிசியேஷன்ல அவமானம் கிடைக்கும். தொடச்சு வலிச்சு தூக்கி போட்டுவிட்டு ஐயா மறுபடியும் இன்னொரு தடவை செய்யவான்னு கேட்கும்போது லேசா திரும்பி பார்ப்பாங்க. அப்ப நீங்க செஞ்சது பிடிச்சுன்னா தட்டி கொடுப்பாங்க. இது ஜெயிக்கிறதுக்கான வழி கிடையாது. இதுதான் முதப்படி. இப்படி முதப்படியிலேயே ஆமா எனக்கு தெரியாது.